வணக்கம் சாமி. வணக்கம் முத்துக்குமார். இந்தியன் மலிச்சா ஆன்லைன்லேருந்து மீண்டும் உன்னோட வேலையை ஆரம்பிச்சிருக்கேன். வாழ்த்துக்கள். தற்பொழுது இந்த நீதிமன்ற தீர்ப்பு உங்களுடைய பார்வை எப்படி இருக்கு? வீரகுமார், நஜீப் அவர்கள் வீட்டு அரசுக்கு போவார் அல்லது போக மாட்டான்றதுல ஒரு பெரிய மாற்று கருத்து எல்லாத்துக்குமே இருந்துச்சு. ஆனால் நஜீப்போட அந்த தீர்ப்பு என்ன சொல்லுது, சட்டத்தில் இடம் இல்லை, ஆகவே அவருக்கு அந்த இடெண்டம் செல்லாது. அதற்கு மேலே அந்த டிஸ்கஷன்றது அந்த பாடன் போர்ட் பேசின பிறகு தனியாக கொடுத்த இடெண்டம் மொத்தத்தில் அது செல்லுபடியாகுங்கிறது நீதிமன்ற தீர்ப்பு. ஆனால் இடையிலேயே அரசாங்கம் சிறைச்சாலையில் இருக்கிற கைதிகளுக்கு சிறப்பு அங்கீகாரமாக, சிறப்பு சலுகையாக, குறிப்பாக வயதானவர்கள், வடிகால் நோயாளிகள், இவங்களெல்லாம் வீட்டு காவலில் வைக்கிறதுக்கு சட்டத்தை மாற்றுறதுக்கு நாடாளுமன்றத்தில் ஒரு தாக்கல் பண்ணுறதுக்கு உள்துறை அமைச்சர் சொன்னதெல்லாம் அவங்களுக்கு தெரியும். ஸோ அது அந்த நேரத்தில் ஆரம்பித்தப்ப எதிர்க்கட்சி என்ன சொன்னாங்க, ஸ்பெஷலாக குறிப்பாக நஜீப்புக்காகத்தான் அந்த சட்டம் மாற்றப்படுதுன்னு சொன்னாங்க. அது என்ன காரணமோ தெரியல, இன்னும் அந்த சட்டம் தாக்கல் பண்ணப்படலை. ஒரு கால் அந்த சட்டம் தாக்கல் பண்ணப்பட்டு பார்லிமெண்ட்டில் அப்ரூவ் ஆகிடுச்சுன்னா அந்த நஜீப் படமட்டில் அது அப்ளிகபிள் ஆகிருக்கும். சரி சாமி, இது இந்த தீர்ப்பு தற்பொழுது நியாயமா அநியாயமா? ஓகே, நாட்டை பொறுத்த வரைக்கும் நீதிமன்ற தீர்ப்பு வரைக்கும் சட்டத்திற்கு உட்பட்டு அது நியாயமான தீர்ப்பாக தான் நமக்கு தெரியுது. ஓகே, மக்கள் மத்தியில் நீதிமன்ற தீர்ப்பு நியாயமான தீர்ப்பு. ஆனால் மக்கள் மனங்களில், மக்கள் மனதில், குறிப்பாக இந்தியர்கள் நஜீப் அவர்கள் பிரதமராக இருந்த காலகட்டத்தில் அவர் செஞ்ச சேவையை மனசில் வச்சு அவருக்கு ஹவுஸ் அரெஸ்ட் கிடைக்குன்னு மக்கள் பெரும்பாலும் இந்தியர்கள் என்னை பொறுத்த வரைக்கும் 80% இந்தியர்கள் வீட்டு காவல் கிடைக்கணும்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணாங்க, விரும்பினாங்க. அது நீதிமன்ற தீர்ப்பு அவர்களுக்கு எதிர்ப்பாக அல்லது ஒரு ஏமாற்றத்தை கொடுத்ததுன்னு தான் சொல்லணும். சரி, இது இந்தியர்களோட மனநிலை சொன்னீங்க. உங்கள் மனநிலை என்ன? ஓகே, என்னோட மனநிலையை பொறுத்த வரைக்கும் நஜீப் அவர்கள் நாட்டுக்கு 1 MDB மெட்டலில் துரோகம் பண்ணிட்டான்றது பரவலான குற்றச்சாட்டு. இந்தியர்களை பொறுத்த வரைக்கும் அவர் அதிகமாக இந்தியர்களுக்கு செஞ்சாருன்றது ஒரு ப்ளஸ் பாயிண்ட், ஒரு போனஸு. ஆனால் என்னுடைய மனதை பொறுத்த வரைக்கும் நஜீப் அவர்கள், இதைத்தான் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இன்றைய பிரதமர் திரு அன்வார் அவர்கள் இல்லை செல்வம் பிரசாரோடையும் சரி, ஹோம்ஸ் வீட்டில் நான் தேநீர் இருந்ததையும் சரி, இதை நான் உங்கள்கிட்ட சொல்கிறது தான் அவர்கிட்டயே சொன்ன அன்வார்கிட்ட, இந்தியர்கள் மத்தியில் நஜீப் அவர்கள் ஒரு மறுக்க முடியாத ஒரு தலைவராக இருந்திருக்காரு. இந்தியர்களுக்கு அதிகம் அள்ளி கொடுத்துருக்காரு. அதனால் இந்தியர்கள் மத்தியில் இன்னும் நஜீப் இருக்கிறான்னு சொன்னதுக்கு அன்வார் அவர்கள் என்கிட்ட சிரிச்சுக்கிட்டே ஒரு காமெண்ட்ஸ் கொடுத்தாரு. அவர் அதிகமாக எடுத்து கொஞ்சமாக கொடுத்தாரு அப்படின்னாரு. அப்போ நான் திருப்பி எடுத்து அன்வார்கிட்ட சொன்னேன், ஆமாண்ட தோஸ்ரீ, அதிகமானவர் ரொம்ப பேர் அதிகமாக எடுத்து ஒன்றுமே கொடுக்கலையே. ஆக அதெல்லாம் பொறுத்த வரைக்கும் நஜீப் இந்தியர்கள் செஞ்சிருக்கான்றத இந்தியர்களுக்கு திருப்தி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு இன்னொரு வார்த்தை சொன்னார். அப்போ உங்களுடைய பார்வையில் ஒரு ரோபின்ஹுட் ஆக்குறீங்கன்னாரு. அதனால் சரி, நீங்கள் சரியானதான் சொல்லுங்கள் சரி, இந்தியர்களுக்கு அவர் ரோபின்ஹுட் தான். அப்படி பார்த்தீங்கன்னா இப்போ இந்த தீர்ப்பை பற்றி பெரும்பாலும் பிளவுபட்ட கருத்து இருக்குது. அம்னோ தீவிரமாக இந்த தீர்ப்பை எதிர்க்குது. டிஏபி இதை செலிப்ரேட் பண்ணுது. பார்த்தீங்களா, நேற்று யோபியின் ஒரு செலிப்ரேஷன் ஸ்டேட்மெண்ட் விட்டுருக்காங்க. அது மடானி அரசாங்கத்துக்கு பாதிப்பும் இருக்கிற அவங்களுடைய உறவுக்கு விரிசல் ஏற்படுத்தக்கூடிய ஒரு ஸ்டேட்மெண்ட் ஆயிடுச்சு. இதை பற்றி நான் டிஏபியோட தேசிய தலைவரை கான்டாக்ட் பண்ண பார்த்தேன். ஆனால் அவர் தொடர்பு கொள்ள முடியல. பட் அவருடைய ப்ரெஸ் செக்ரட்டரிகிட்ட பேசினப்ப அவரும் இதை ஷேர் பண்ணிக்கிட்டாரு. இந்த இக்கட்டான சூழ்நிலையில் அமைதி காக்க வேண்டியதில் இந்த அறிக்கை கொஞ்சம் பாதிப்புன்றது ஒத்துக்கிட்டாரு. என்னுடைய பார்வையில் தீர்ப்பு நியாயமாக இருக்கலாம்னு சொல்லி எல்லாத்துக்கும் முரண்பாடு இருக்குது. அரசியல் பயணத்தில் ஒன்றா இருக்கிறப்ப இதை ஒரு 4 அறைக்குள்ளே அதை பேசியிருக்காங்க ஒழிய செலிப்ரேஷன் சொன்னது ஒரு பிளவை உண்டு பண்ணிடுமோ அப்படின்ற ஒரு பயம் இருந்தால் கூட, ஆனால் அந்த பிளவு வராதுன்ற நம்பிக்கை என்னென்னா, ஜகித்துக்கு அன்வார் தேவை, அன்வாருக்கு ஜகித் தேவை. நீங்கள் பார்த்தீங்களா அந்த ஸ்டேட்மெண்ட் கொடுத்ததுக்கு அக்மா சொல்லியிருக்காரு, பக்கத்தான் ஹரப்பான்லேருந்து அம்னோ வெளியாகணும்னு சொல்லியிருக்காரு. பல அம்னோ தலைவர்கள் பக்கத்தில் விட்டு வெளியாகணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதை பற்றி நான் நினைக்கிறேன். ஓகே, ஜெனரலாக பக்கத்தான விட்டு வெளியாகணுன்றது இது இப்போ நடக்கிற போராட்டம் இல்லை சுகுமார். ஏற்கனவே ஆட்சி அமைப்பிலிருந்து அமைக்கிறதுக்கு முன்னையே கரிகாத்தா நேஷனால உறவு கொண்டாடினது ஜகிட்டை தவிர ஒரு படை இருந்ததுன்றது உங்களுக்கு தெரியும், இது சரித்திரம். அதுக்கு பிறகு கூட அன்வார் ஜகிட்டோட உறவை
அவங்க வந்து முறியடிக்கணும். ஜஹீத் வந்து பாஸோட இணைஞ்சு மற்றவங்களோட இணைஞ்சு அவர் அரசாங்கத்தை கைப்பற்றுன்ற திட்டம் ஏற்கனவே ஓடுது. எது எப்படி இருந்தாலும் கூட இன்னும் 1.5 வருஷம் வந்து ஆட்சி நிலையாக ஓடுன்றதில் நமக்கு மாற்று கருத்தே கிடையாது. இப்போ அதே ஸ்டேட்மெண்ட்டுக்கு இன்றைக்கி ரஃபீஸி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரு. அதாவது நாங்கள் வெளியாகவும் பூச்சாண்டி காட்டாதீங்க. ஓகே, உண்மையாக நீங்கள் வந்து நஜீப்புக்கு ஆதரவாளர்னா நீங்கள் உங்களோட மினிஸ்டர் பதவியெல்லாம் ராஜினாமா பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாரு. ஓகே, அதுக்கு என்ன சொல்கிறீங்க? ஓகே, ரபீஸியை பொறுத்த வரைக்கும் ரபீஸி வந்து அவருடைய தேர்தல் களத்தை சந்தித்து தோத்துட்டு பதவி இல்லாமல் இருக்கிறதுனால அந்த காலத்து ரபீஸிக்கும் எப்பொழுது ரபீஸியோட ஸ்டேட்மெண்ட் வந்து ஒரு வெயிட் இல்லாத ஸ்டேட்மெண்ட் தான் நமக்கு தெரியுது. வெளியாகுனா அப்போ ரபீஸி என்ன விரும்புகிறாரு, உடனடியாக ஒரு தேர்தல் வரணும், தேர்தல் காலத்தில் சந்திக்கலான்ற அவருக்கு சுயநலமாக அதில் இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன். அவர் பொதுநலம் கூட சொல்லியிருந்தா கூட என்னுடைய பார்வையில் அதில் சுயநலம் இருக்குது. ஸோ இவங்க போகணுன்றது வந்து க்ளீன்ன்றது வந்து இப்போ நடக்கிறது இல்லை. அக்மாலோட கூத்து இப்போ இல்லை, அப்போருந்து நடக்குது. அக்மால் வந்து ஒரு அம்னோவில் வந்து இருந்து மடானி அரசாங்கத்தில் அப்பப்போ பிரச்சனையை உண்டு பண்ணுறதுல அவர் ஹீரோவாக பார்க்குறாரு. இதைத்தான் ஏற்கனவே சொல்லியிருக்க விருக்குமார் கைரி பண்ண தவறு, இசாமுடீன் பண்ண தவறு, அதுக்கு தொடர்ந்து அம்னோவில் சில தலைவர்கள் பண்ண தவறு, பாடஞ்சாவா கோயில் உடைப்பு, இதெல்லாம் சேர்த்து தான் 80% இந்தியர் வைப்பு தொகை அப்படியே மாறி எதிர்கட்சிக்கு ஈஸியாக போனஸ் போனது இவங்க தான் காரணம். இப்போ அக்மாலை பொறுத்த வரைக்கும் அதான் செஞ்சிட்ருக்காரு. எனது பார்வையில் ஜஹீத் அன்வாரோட வரவு இப்போ பிரியாது. நீங்கள் நேற்று யோபின் சிங் சொன்ன அந்த ஸ்டேட்மெண்ட் வந்து ஒரு சாதாரண ஸ்டேட்மெண்ட். இன்றைக்கி டோனி பா வேகமாக அடிச்சிருக்காரு. ஓகே, என்ன சொல்லியிருக்காருன்னா அம்னோ ஆதரவாளர்கள் வந்து திருடனின் லவ்வர்ஸ் சொல்லியிருக்காரு. ஸோ ரொம்ப மோசமான வார்த்தை திருடன் அப்படின்னு பார்த்துருக்காரு. திருடன்களின் லவ்வர்ஸ் அப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட். டோனி பாவை பொறுத்த வரைக்கும் இருக்குமார் அரசியலில் காணாமல் போனார் அரசியல்வாதி. அரசியலில் அவர் வந்து இப்போ டிஏபியோட டிசிப்ளினரி சீஃப் இல்லையே, டிசிப்ளினரி சீஃப் இல்லையே. டோனி பா வந்து லிம்கானிங்கோட ஆதரவில் தான் ஷைன் பண்ணார். அவர் கட்சி தேர்தலையே தோற்றுருக்காரு. இன்னைக்கு அவரை பொறுத்த வரைக்கும் ஆட்சி இருந்தாலும் இல்லாட்டியும் கவலை கிடையாது. டோனி பாவோட ஸ்டேட்மெண்ட் அப்புறம் சுபாங் எம்பி கொடுத்த ஸ்டேட்மெண்ட்லாம் வந்து மடானி அரசாங்கத்தை பாதிக்காது. சுபாங் எம்பி கொடுத்தது வந்து ரபீஸியோட இணை. டோனி பா வந்து இன்னைக்கு பதவி இல்லாமல் வெளியே இருக்கிற பல்லு இல்லாத பாம்பு. ஸோ ஆகவே இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து பாதிக்காதுன்றது என்னுடைய. இன்னும் மேலே என்ன சொல்லியிருக்காருன்னா ஒரு திருடனுக்கு எதற்கு வந்து அவருக்கு வந்து ஒரு நம்ம வந்து சிம்பத்தி கொடுக்கணும் அப்படின்னு கேட்குறாரு. ஓகே, பல தீமைகள் செஞ்சு ஒரு சில நன்மைகள் செய்கிற அந்த நன்றிக்கடனை தான் இந்தியர்கள் வந்து நஜீப்பை கம்பேர் பண்ண ஆரம்பித்தாங்க. நஜீப் வந்து இந்தியர்களுக்கு வந்து அவருடைய உண்மையிலேயே நஜீப் நல்லவன்னு சொல்ல ஆரம்பிச்சது இப்போ தான். இப்போ 2008 வந்து இந்தியர் வாக்குகள் திறந்து திரும்பி 2013 பிறகு 2018 இந்த இந்தியர்கள் மூலமாக தான் வந்து அரசாங்கம் மாறிடுச்சுன்றதை இன்னைக்கு எந்த மலைக்காலத்தில் அதெல்லாம் சரியாக இருக்கட்டும். ஆனால் ஒரு திருடன் இன்னொரு இடத்துல திருடி இன்னொருத்தருக்கு கொடுத்தா அது சரியா? அதான் ராபின்ஹுட்ல. சரி, நீங்கள் ராபின் பணக்காரன்ட்டு இருந்து புடிங்கிறஜா, பணக்காரன் பில்லியன் இருந்து எடுத்து ஏழைகளுக்கு கொடுக்கறதுல என்னோட பார்வையில் தவறா தெரியல. வீரப்பன் ஒருத்தர் இருந்தது இந்தியாவில், சந்தனக்காட்டு வீரப்பன் அதிகமாக திருடன்னு சொல்லி அரசாங்க மத்தியில் சுட்டுக் கொல்லப்பட்டா கூட ஏழைகளுக்கு வந்து அவர் எடுத்து கொடுத்தாருன்றதுல சந்தன கடத்தல் வீரப்பன் இறந்தப்ப கூட அவர் நல்லவன் தான் சொன்னாங்க மக்கள். மக்கள் மத்தியில் அவர் திருடு. ராபின் கூட வச்சுக்கோங்க. ராபின் வந்து உண்மையாகவே ஏழை மக்களுக்கு பணக்காரங்க திருடி கொடுத்தாரு. ஓகே, ஆனால் இங்கே வந்து நஜீப் ஒரு இடத்துலையும் திருடி அவரும் சொந்தமாக பயன்படுத்தியிருக்காரு. எப்படி வந்து இது சரியாக வரும்? உன்னுடைய பார்வையில் நஜீப் வந்து திருடின பணத்தில் சொந்தத்துக்கும் பயன்படுத்திக்கிட்டாரு, ஏழைகளுக்கு கொடுத்தாருன்னு சொல்லுங்க. சொந்தத்துக்கு பயன்படுத்தின பட்டியலில் எல்லாருமே இருந்தாங்க. இன்னைக்கு அம்னோவில் இருக்கிற தலைவர் தவறு தானே. தவறுன்றது மாற்று கருத்து கிடையாது ராஜா. இன்னைக்கு வீரவசனம் பேசுற வீரவசனம் பேசுற இன்னைக்கு முக்கியமான தலைவர்களும் குறிப்பா பாஸ் என்ன செய்யறாங்க தெரியுமில்ல? ஏங்க பாஸ் என்ன செய்யறாங்க தெரியுமில்ல? பாஸ் வந்து நஜீப் குடும்பத்தோட தொடர்பு கொண்டு பெரிக்காத்த நைட்ஸோட தொடர்பு கொண்டு நஜீப்பை நாங்க வெளியே கொண்டு வரோம், ஆதரவு கொடுங்கன்னு சொல்லி ஆதரவு தேடி போறாங்க. இது அரசியல் பார்வையில இது உண்மையா இருக்கா பொய்யா இருக்கலாம். இன்னைக்கு இப்ப அம்னோ ஒரு கால் மடானி அரசாங்கம் வெளியே போனா பாதிக்கப்பட போறது சீனர்கள், இந்தியர்களும்.
பாஸ் வந்து தலைவர்கள் வந்து உண்மையிலேயே பதவி சுகம் தேடி அடையாதவங்க கிடையாது. பாசு கூட அன்வாரோட பேச்சுவார்த்தை நடத்துறதும் பாசு அன்வாரை எப்பயுமே இணைச்சிக்குவாரன்ற ஒரு பயமும் பிகேஆர் மடானி அரசாங்கத்தில் அந்த பயம் இருக்கு. இன்னைக்கு ஒரு கதவை சாத்திட்டு அம்னோ வெளியாச்சுன்னா இன்னும் மெஜாரிட்டி மபருக்கு இருக்கு. யாருக்கு இருக்கு? நம்ம அன்வார்கிட்ட இருக்கு. இப்போ எதிர்கட்சியில் காத்துக்கிட்டு இருக்க பாஸ் கூட தார்மீக ஆதரவு வழங்கி அரசாங்கம் இன்னும் 2 வருஷம் ஓடிடும். இதெல்லாம் அரசியல், இந்த அரசியல் மூவ்ல நடந்துக்கிட்டு இருக்குது. ஆனால் நம்மளோட இது என்னன்னா, ஒரு திருடனுக்கு ஏன் இவ்வளவு ஆதரவு? திருப்பி சொல்றேன் ராஜா, இந்திய சமுதாயம் பாதிக்கப்பட்ட இந்த இந்திய சமுதாயம் ஒரு திருடன்ற நீங்க பறைசாற்ற ஒரு பிரதமர் இந்தியர்களுக்கு அள்ளி கொடுத்த எல்லா பிரச்சனைகளையும் எல்லா காலகட்டத்திலையும் பிரச்சனைகள் வந்த பிறந்து தமிழ் பள்ளியிலிருந்து பொருளாதாரத்திலிருந்து எல்லாத்துக்குமே கை கொடுத்த ஒரு பிரதமராக நஜீப் இருந்திருக்காருன்றதும், அவர் வந்து ஒரு இனவாதியாக இல்லாமல் ஒரு மதவாதியாக இல்லாமல் இந்தியர்களோட நிகழ்ச்சிகளுக்கு அந்த இனத்தை பார்க்காம மதத்தை பார்க்காம கலந்து கொண்டதும், தமிழ் பள்ளிகள் புது தமிழ் பள்ளிகள் கட்டுனதும், மாணவர்களுக்கு கல்வி கொடுத்ததும், மாணவர்களுக்கு வந்து ஸ்காலர்ஷிப் கொடுத்ததும், அதில் ஸ்பெஷலாக ஒன்றை மட்டும் நான் கோட் பண்ணுறேன் ராஜா. பொது தேர்தல் முடியுது, தேர்தலில் வந்து நஜீப் தோக்குறாரு. தோக்கிறதுக்கு முன்னே ஒரு ஏழைத்தாய் கூட பிரதமர் ஆஃபீஸில் கதவு சக்தி இருந்துச்சு. அந்த ஏழைத்தாய் போய் மேடானில் படிக்கிற தன்னுடைய மகளுக்கு பணம் கட்ட முடியாமல் 60,000 வெள்ளி கேட்டு நான் தேர்தல் முடிஞ்சவனை கொடுக்குறேன்னு சொன்ன அந்த பணம் தேர்தல் தோத்த உடனே அந்த தாய் கதறி அழுது பிள்ளையோட வாழ்க்கையே போச்சுன்னு அந்த காலகட்டத்துக்கு கூட அந்த தோல்வி அடைஞ்ச காலகட்டத்துக்கு கூட சம்மந்தப்பட்டவரை கூப்பிட்டு இந்தியன் செக்டர் இந்த சீலனை கூப்பிட்டு அந்த அம்மாக்கிட்ட போய் அந்த 60,000 வெள்ளின்னு கொடுத்து சொன்னப்போ தான் அந்த குழந்தையோட படிப்பு தொடர்ந்துச்சு. ஆக கஷ்டத்துலேயும் நஷ்டத்துலேயும் தோத்த பிறகும் கொடுக்கக்கூடிய ஒரு மனப்பக்குவம் நஜிப்பிட்டு இருந்துச்சு. சிம்பிளாக பழகக்கூடிய நஜிப்பு மனப்பக்குவம் இருந்துச்சு. ஆக இன்னைக்கு எல்லாருமே எது வேணாலும் சொல்லலாம். என்னுடைய பார்வையில் நஜீப் வந்து ஒரு எம்ஜிஆர் வந்து திருடல. எம்ஜிஆர் மேல சொல்ல வராதிங்க. எம்ஜிஆருக்கு வந்து திருட்டு குற்றச்சாட்டு கிடையாது. நஜீப் மேல திருட்டு குற்றச்சாட்டு இருக்கு. ஆனாலும் இந்தியர்களுக்கு அள்ளி கொடுத்ததும் வாரி கொடுத்ததும் பிரச்சனைகளை உடனே தீர்வு கண்டதும் ஒரு நஜீப் மாதிரி இன்னொரு பிரதமர் வரமாட்டார் ஏன் சொல்ல ஆரம்பிச்சாங்கன்னா, நம்பி கொடுத்த இந்த ஆட்சி நம்புன இந்த தலைவருங்க ஹிண்டாவிலிருந்து போன பிறகு தலைவனாக உருவாக்கப்படாமல் வெறும் ஃபாலோவர்ஸ் ஆகி குரல் கொடுக்க வேண்டிய நேரத்தில் குரல் கொடுக்காம சுயநலனுக்காக சொந்த நலனுக்காக இந்திய தலைவர்களில் நான் திரும்பி பார்க்குறேன் ராஜ்குமார். 2008க்கு முன்னே விருப்பமோ இல்லையோ நான் இருந்து வந்த மயக்கா கட்சியில் தலைவனாக இருந்தானுங்க. அடிமட்டத்திலிருந்து தலைவன் உருவாக்கப்பட்டானுங்க. ஒரு இறந்த தான்சி சுப்பிரமணியம், ஒரு டத்தோஸ்ரீ சாமிவேலு, ஒரு பண்டிதன், ஒரு பத்மான்றவங்க சமுதாய பிரச்சனையை கூப்பிட்டப்ப சமுதாயத்தோட இணைஞ்சி தீர்வு காண்றதுக்கு வேலை செஞ்சாங்க. இன்னைக்கு எந்த தலைவரும் என்னோட பார்வையில் ஒரு பிரச்சனையை தீர்வு காண்றதுக்கு உள்ள சக்தியோ ஒரு மனப்பக்குவமோ ஒரு அனுதாபமோ கிடையாது. அது மட்டும்தான் இருக்குமா. லேட்டாக வரேன். கொடைக்கானல் ஒரு கேஸ் ஓடுது. இன்னைக்கு மக்கள் மத்தியில் வந்து தத்துவஸ்ரீ சரவணன் செஞ்சார், மயக்கா தான் செஞ்சுன்னு சொல்லி ஒரு கதை ஓடுது. அது விரிவாக விளக்கமாக லேட்டாக வரேன். அந்த காலகட்டத்தில் எண்ணி பார்த்தேன், ஒரு தான்சி சுப்பிரமணியம் பத்மநாதன் சாமியில் இருந்திருந்தா இதை 24 மணி நேரத்தில் தீர்க்க வேண்டிய பிரச்சனையை இப்படி அம்போன்னு விட்டுட்டாங்கன்னு. ஆக பல நினைவுகளும் அந்த நினைவலைகளை உங்களோட ஷேர் பண்ணுறது யாராலும் ஷேர் பண்ணலாம். நஜீப் அவர்கள் அரசாங்க பணத்தை கொள்ளையடித்து தன் சுயநலனுக்காக பயன்படுத்தினார் என்பதிலே அந்த கூற்றிலே எனக்கு உடன்பாடு இருக்கலாம். ஆனால் அதை செஞ்ச மெயின் ஜோலோ இன்னைக்கு வரைக்கும் நாட்டுக்கு கொண்டு வரல. அதனுடைய அர்த்தம் நம்மளுக்கு புரியல. அதற்கு பிறகு மொய்தீன் அவர்கள் வந்து கிளீனாக இருந்தால் நீங்கள் சொல்ல முடியாது, பாஸ் கிளீனாக தான் சொல்ல முடியாது. பதவி ஆசையில் இன்னைக்கு மடானி அம்னோ அரசாங்கம் வெளியானா நஷ்டப்பட போகிறது அம்னோ தான். ஆக எழுதி தரேன். எந்த காரணத்தை கொண்டும் இன்னைக்கு இன்னைக்கு அன்வாரோட ஜகிட்டோட உறவு ஏன் இன்னைக்கு இன்னும் குளூஸாக இருக்குன்னா, ஜகிட்டுக்கு கீழே உள்ளவர்கள் எல்லாமே மற்றவங்களோட ரகசிய உறவு இருக்குது. பெரிகாத்த நேஷனல்ஸ் ரகசிய உறவு இருக்குது. இதை வந்து ஐ நாட் சப்போஸ் கோட் எனி ஐ கோட். ஈவன் ரோஸ்மா நஜீப்போட மனைவி கூட போன தேர்தலில் பெரிகாத்தா நேஷனலோட அவன் தொடர்ந்து உறவு கொண்டாடி நஜீப்பை கொண்டு வரத்துக்குள்ள அந்த ஆதரவு கொடுத்தாங்கன்றதும் மக்கள் மத்தியில் குறிப்பாக அம்னோ மத்தியில் ஒரு அதிருப்தி இருக்குது. இதெல்லாம் நான் மறுக்கிறேன் சாமி. பட் கொள்கைன்னு ஒன்று இருக்கிறது இல்லையா? இப்போ நீங்கள் சொன்னீங்க, இந்தியா பற்றி சொன்னீங்க. எம்ஜிஆர் வந்து கொள்ளையடிச்சாருன்னு எங்கேயுமே இருந்ததில்லை. ஆனால் ஜெயலலிதா எடுத்துக்கிட்டிங்களா, ஜெயலலிதா கொள்ளையடிச்சாங்க. இப்போ பார்த்தீங்களா, ஒரு அதிமுக கட்சி ஆதரவாளர்கள் இன்னும் ஜெயலலிதா போட்டுறாங்க. அதே மாதிரி சிச்சுவேஷன் தான் இங்கே இருக்குது. ரைட்டு, யூ ஆர் பெர்ஃபெக்ட்லி ரைட். எம்ஜிஆர் வாரி வழங்க வள்ளலா இருந்தாரு. ஜெயலலிதா வந்து கொள்ளடிச்சாலும் கொடுத்தாங்கன்னு சொல்றாங்களே, அதே கான்செப்ட்ல தான் இன்னைக்கு நஜீப்பை பத்தி நீங்க கம்பேர் பண்ண ஆரம்பிக்கிறீங்க. அதான் உண்மை.
மக்கள் மத்தியில் ஏழைகளுக்கு தன்னுடைய வாழ்வாதாரத்தை உயர்த்துறது. அரசியலில் வந்து கொள்கை கிடையாது ராஜா குமார். அரசியல் கொள்கையே கிடையாது. என்ன கொள்கைன்னு சொல்றீங்க? இப்ப வந்து ரத்தோஸ்ரீ சாமிவேல் வந்து அரசியல்ல வந்து கொள்கைன்னு சொன்னா அவரு அமைச்சரா இருந்தப்ப இன்னைக்கு அம்னோவை கோடீஸ்வரன் ஆக்குனது, முக்கியமான கொன்றை கொடுத்தது. அதுக்குதானே நீங்க சாமிவேல் எழுத்தீங்க. நாங்க எதிர்த்தோம் கொள்கை அடிப்படையில் எதிர்த்தோம். ஆனா அந்த ரத்தோஸ்ரீ சாமிவேல் அவர்கள் 30 ஆண்டு கால ஆட்சியில் இருந்து கூட அவர் அம்னோவை பணக்காரனாக்குனான்றதை யாரும் மறுக்க முடியாது. அப்படி பவர்ஃபுல்லான ஒரு பொசிஷனை வச்சு மலாய்க்காரர்களை பணக்காரனாக்குனாரு, இந்தியர்களை கைவிட்டார்ன்ற குற்றச்சாட்டு மட்டும்தான். ஆனால் நஜீப் அவர்கள் வந்த காலகட்டத்தில் இந்தியர்களுக்கு அதிகமாக வழங்கியிருக்காரு, தொடர்ந்து இருந்தா கொடுத்துருப்பான்றது கூட. எல்லாமே நீங்கள் ப்ராஜெக்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இருக்கிற ப்ராஜெக்ட்ஸு ரத்தோஸ்ரீ அன்வார்களை வந்து நானே இன்னைக்கு ஆதரிச்சா கூட பெருமையாக பேச முடியாது. எல்லா ப்ராஜெக்டும் ரத்தோஸ்ரீ நஜீப் கொடுத்த ப்ராஜெக்ட் தான் கண்டினியூ ஆகுது தவிர அதில் அடிஷனல் எதுவுமே கிடையாது. அவர் கொடுத்த ப்ராஜெக்டை கூட ஒழுங்காக கீழ்மத்தியில் கொண்டு போக முடியல. குறிப்பாக மித்ரா 100 மில்லியனோட கதை நஜீப் காலகட்டத்தில் பாதி தின்னாங்க, பாதி கொடுத்தாங்க. இப்போ யாரு தின்றாங்க, எங்கே போகுது, என்ன நடக்குதுன்னு சொல்லி மக்களுக்கும் தெரியாது, உங்களுக்கும் தெரியாது, எனக்கும் தெரியாது. 9 வருடமா பிரதமராக இருந்தார். ஓகே. ஆனால் நீங்க பார்த்தீங்கன்னா இந்தியர்கள் இன்னும் கீழ்நிலையில தான் இருக்காங்க. ஆனால் நஜீப் காலகட்டத்தில் எல்லாமே கதவை தட்டி கேட்டப்பெல்லாம் கை கொடுத்தான்றது மறக்கவே முடியாது, மறுக்கவும் முடியாது. ஆனால் இன்னைக்கு இப்போ லேட்டஸ்ட் இந்தியர்களின் ஆதரவு, சீனர்களின் ஆதரவு சரிவு காணுன்றது நினைச்சு அன்வார் அவர்கள் இந்த வருஷம் தைப்பூசத்துக்கு போகிறதுக்கு அப்பாயின்மெண்ட் கொடுத்துட்டான்றது உங்களுக்கு ஷாக்கிங் ஆகும். நீங்கள் சொல்கிறீங்க நஜீப் வந்து இந்தியர்களுக்கு ஆதரவு கொடுத்தாருன்னு. ஆனால் எப்போ கொடுத்தாரு? ஹிண்ட்ராஃப் என்று பிறகு உண்மை. அதுக்கு பிறகு தானே ரைட்டு ராஜா. 2008ஆம் ஆண்டு 60 ஆண்டு காலமாக வைப்பு தொகையாக இந்திய வாக்குகள் சதறி போய் 3-2 மடங்கு வந்து நாடாளுமன்றத்தில் பலத்தை இழந்து பல மாநிலங்கள் இறந்த பிறகு படாயி அவர்கள் பிரதமராக இருந்தப்ப தீவிரமாக செய்யாததை நஜீப் அவர்கள் வந்து இந்தியர்களை கவருவதற்காக எல்லாமே செஞ்சார்ன்றது மறுக்க முடியாத உண்மை. இன்ட்ராஃப் தான் இன்றைக்கு இருக்க பக்கத்தான், இன்ட்ராஃபோட கான்ட்ரிபியூஷன் தான் இன்னைக்கு பக்கத்தான், இன்ட்ராஃபோட ஆதரவோட தான் தலைவனை உருவாக்கப்பட்டான். ஒரு தலைவன் அடிமட்டத்திலிருந்து போகல, அந்த அலையிலிருந்து போனான், செலவு பண்ணாமல் ஜெயிச்சாங்க. ஆனால் இன்னைக்கு என்ன வருத்தம்னா இந்த தலைவர்கள்லாம் தலைவராக இல்லாமல் வெறும் ஃபாலோவர்ஸாக இருக்கிறது மட்டும்தான் வருத்தம். ஸோ இன்னைக்கு நடக்கிற ஒரு நிகழ்வும் இன்னைக்கு வந்து நடக்கிற மாற்றங்களும் அந்த மாற்றங்களால இந்திய தலைவர்களால இன்னைக்கு சமுதாயத்தில் பலன் இல்லைன்றது நீ ஒத்துக்கணும், நானும் ஒத்துக்கணும். ஒரு இந்தியர்கள் வாக்குகளை கமாண்ட் பண்ணி என்னால் கொண்டு வர முடியும்னு சொல்லி ஒரு தலைவர்கிட்ட சொல்லுங்க. இப்போ நான் சொல்றேன் குமார், உன்னோட அனுபவத்தில் பணம் இல்லாமல் என்னால் அரைச்சிக்க முடியும். இது வந்து கடந்த இந்த உறவு, இந்தியாவில் நடந்த போராட்டத்தில் உறவு, மக்கள் மத்தியில் பழகிற உறவு, இதைத்தான் நான் அப்படின்ட்டு சொன்னேன் ரத்தோஸ்ரீ ரமணன்கிட்ட. டோன்ட் பிளே 5-star பாலிடிக்ஸ், பிளே ரோட் ஸ்ட்ரீட் பாலிடிக்ஸ். மாமா கடை அரசியல் தான் ஈடுபடும், ஸ்டால் அரசியல் தான் ஈடுபடும், 5 நட்சத்திர ஹோட்டல் இருக்கிற அரசியல் ஈடுபடாது. நீங்கள் வந்து ஒரு விஐபி பெரிய லெவலில் போனால் கீழே உள்ள ஓட்டு வராது. ஆக பட்சை இப்போ மாற்றணும். அன்வார் அவர்களுக்கு இன்னும் 2 வருஷம் இருக்குது. இந்த 2 வருஷத்தில் திசை திருப்பி இந்த 3 வருஷத்தில் வந்து முஸ்லீம்னு சொல்லி அந்த முஸ்லீம்களுக்காக கொடுத்த ஆதரவில் முஸ்லீம் வாக்குகளை அவர் வந்து அடைஞ்சாரான்றது கேள்விக்குறி. ஆனால் இருந்த இந்தியர் வாக்குகளும் சீன வாக்குகளும் சதறி போனது உண்மை. இந்தியர்களும் சீனர்களும் அடுத்த தேர்தலுக்கு ஓட்டு போட வரமாட்டாங்கன்னு சொல்கிற ஒரு மிரட்டல்ல கிளியராக இப்போ சொல்கிறேன், இந்தியரும் சீனரும் கடைசி நேரத்தில் ஏன் ஓட்டு போட வருவாங்கன்னா தவறு பண்ணினோம்னா ஒரு அடியாவை உருவாவார், ஒரு பாஸ் உருவாகும். பாஸ் வந்து நல்லவர்களே இல்லைன்றது சமுதாயத்துக்கும் தெரியணும், உனக்கும் தெரியணும், எனக்கும் தெரியணும். உங்களுடைய கருத்தை பார்க்கும்போது உங்களுடைய ஸ்டாண்ட் வந்து நீங்கள் வந்து இப்போ பிகேஆரில் இருக்கீங்களா, பாரிசா நேஷனல்? நல்ல கேள்வி. எந்த கட்சியில் இருக்கிறது முக்கியம் இல்லை குமார். நான் மைக்கால் இருந்தேன். ரத்தோஸ்ரீ சாமிவேல் தான் என்னை கொண்டு வந்து கிளை கொடுத்தாரு, வளர்த்தாரு, அன்பாக இருந்தார். என்னுடைய கல்யாணத்துக்கு வந்தார், என் தங்கை கல்யாணத்துக்கு வந்தார், உதவி கேட்டப்பெல்லாம் உதவி செஞ்சார். 84 94 வரைக்கும் ரத்தோஸ்ரீ சாமிவேலுக்கு செல்லப்பிள்ளையாக தான் இருந்தேன். ஆனால் நான் மைக்கா மத்திய அரசில் ஜெயித்த பிறகு ஒரு டெஸ்ட் கிரவுண்டில் எனக்கும் அவருக்கும் உறவு வந்து கசிஞ்சிருந்தது ஒன்று. 2வது வந்து ரத்தோஸ்ரீ சாமிவேல் வந்து மைக்காவில் இருக்கிறாரு, கட்சியில் இருக்குன்னு சொல்லி நான் எதிர்கொள்ள கொடுக்காம இல்லையே. நல்ல தலைவர்கள் அளிக்கப்பட்டாங்க. 1974ஆம் ஆண்டு மாணிக்கவாசம் கொண்டு வந்த பட்டதாரிகளும் பிஸ்னஸ் டைக்கூன்ஸும் சிறுக அழிஞ்சு ஒரு மத்திய சிலை உறுப்பினர் கூட இருந்த மரியாதை 74லேருந்து 94 வரைக்கும். அதற்கு பிறகு பழனிவேலு டைமில் இருந்த மத்திய சிலை மரியாதை டாக்டர் சுப்பிரமணியத்தில் பாதி மறைஞ்சது. இப்போ மத்திய சிலை உறுப்பினர் கூட ரெஸ்பான்ஸ் இல்லை இருக்குமார். அதை கட்சியில் இருக்குன்றதுனால உண்மையை பேசக்கூடாது, குரல் வேலையை நான் வந்து பிடிப்பேன், உன்னோட போயிருந்ததுக்கான பயப்படுறதே கிடையாது. பிகேஆரில் நான் மெம்பர்ன்றது வந்து ஒரு லெவல் மெம்பர் தான், இது வந்து நிரந்தரம் எனக்கு கிடையாது. அதனால நான் பேசக்கூடாது அப்படின்னு நீங்கள் வாய் அடைச்சிங்கன்னா நத்திங் டு லூஸ். இன்றைக்கும் சொல்கிறேன்,
இன்றைக்கும் சொல்கிறேன், இது முடிஞ்ச பிறகு ஸ்பெஷலாக ஒரு டிக்டாக் போடுவேன். உள்ளே இருந்தாலும் வெளியே இருந்தாலும் நஜீப் அவர்கள் எம்ஜிஆராக ஆக முடியாது. ஆனால் எம்ஜிஆருக்கு இருந்த அந்த ஆதரவு லெவலில் 2வது கேட்டகரி சொன்னல ஜெயலலிதா கொடுத்தாங்க, திருடினாங்க, கொடுத்தாங்க, அவங்க இன்னும் வந்து அவங்களுடைய புகழ் மறைவுன்னு சொன்னல அந்த கேட்டகரி தான் நஜீப். நஜீப் எங்கே கை காட்டுறாரோ, யாருக்கு வாக்குப்பட சொல்கிறாரோ, அவர் சிறையில் இருக்கலாம், வீட்டு சிறையில் இருக்கலாம், வெளியே வரலாம், இந்தியர் வாக்கு அங்கத்தான் திரும்புன்றது பக்காத்தானுக்கும் தெரியும், பக்காத்தான் தலைவருக்கும் தெரியும், அம்னோவுக்கும் தெரியும், மக்களுக்கும் தெரியும். உங்களை போன்ற ஒரு சிலர் அவர் திருடன்ற இருப்பவர்களை வராதுன்னு நினைக்கிறது தப்பாயிருன்னு சொல்கிறேன். இறுதியான கேள்வி சாமி, இந்த வாரம் 1 MDBயோட வேர்டிக் வரப்போகுது 26ஆம் தேதி. சரி, அது எப்படி இருக்குன்னு நினைக்கிறேன்? ஓகே. நஜீப்புக்கு சாதகமாகவும் இருக்கலாம், பாதகமாகவும் இருக்கலாம். ஆனால் 2 பாயிண்ட்ஸ் நீங்கள் வச்சுக்கணும். சட்டம் மாறுனா வீட்டுக்காவல் அனுமதி. சட்டம் மாறதுக்கு லேட் ஆனால் இன்னைக்கு இருக்கிற அவங்க சொன்னார், அப்பீல் டு த pardon board. Appeal to the pardon board. By appealing to the pardon board, he may get house arrest or he may get a full pardon. இதெல்லாம் அரசுடைய பொறுத்து இருக்கு, எதுவும் நடக்கலாம். ஆக மக்கள் மத்தியில், மக்கள் மனதில் நஜீப் என்ற ஒரு மனிதனை நீங்கள் எப்பயுமே அழிக்கவும் முடியாது, சமுதாயம் மறக்காது. நன்றி சாமி, உங்கள் நேரத்துக்கு. நன்றிங்க.